நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சூழ்நிலை கைதியாக இருந்த ஒரு காலகட்டம் கிரகங்களுடைய பெயர்ச்சியால் மாறி போகி உங்களுடைய காவலுக்கு கடவுளே இறங்கி வந்து நிற்கப் போகிறார். அதனால் இனி கவலைப்பட தேவையில்லை. ஒரு பக்கம் பூதம் மாதிரி, இன்னொரு பக்கம் புதையல் கிடைக்கிற மாதிரி இரண்டு பக்க வாசல் திறந்து விட போகிறது. முடிவு உங்களுடைய கையில். இந்த 2025 அப்படி ஒரு பலன்கள் 4 கிரகத்தினுடைய பயிற்சியால் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை பத்தி தான் இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவருடைய பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசிக்கு அதிபதி புதன் என்றால் அஸ்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திர பகவான். புதன் எப்படி கல்விக்கு வித்தைக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகமோ அதே போல் சந்திரபான் மதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனாலேயே வாக்கு சாமர்த்தியம், மதிநுட்பமான பல வேலை தொழில் பார்த்து கெட்டிக்காரர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க. மதியால் பல காரியத்தை சாத்தியமா செய்து முடிக்கக்கூடியவர் நீங்கள். பேச்சில் வல்லவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 வருடத்துடைய புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது? மற்ற வருடம் மாதிரி இந்த வருடம் இருக்காதுங்க. ஏன்னா ஒரே வருடத்தில் வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய 4 கிரகத்துடைய பயிற்சியும் இந்த 2025 ஒரே வருஷத்துல நடக்குது. சனி, ராகு, குரு, கேது என்று சொல்லக்கூடிய 4 கிரகத்துடைய பயிற்சி நடைபெறுது. இதுல முதல்ல ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம் அப்படின்னா, உங்களுடைய கன்னி ராசியை விட்டு கேது பகவான் இடம் பெயர்வது. மே மாசம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய கன்னி ராசிக்கு, குறிப்பா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சூழ்நிலை கைது மாதிரி பல காரியத்துல ஒரு சூழ்நிலையை நீங்க மாட்டி இருந்திருப்பீங்க. திருமண வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்துல லாக்காய் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணமே இந்த கேது பகவான் ஜென்மத்தில் இருந்துதான். எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய திறமை இருந்திருக்கும், உழைப்பு இருந்திருக்கும் உங்ககிட்ட. ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட தருவாயில் இந்த ராகு கேது பயிற்சி 2025 ஏற்பட்டு கேது பகவான் உங்களை விட்டு விலகி சிம்ம ராசிக்கு போயிருவார். ஸோ அதனாலேயே நிச்சயம் உங்களுக்கு இந்த திருமண தடைன்னு சொல்லுவாங்க, அந்த திருமண தடை நீங்கி திருமண யோகங்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் சரியாகும். வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரிவு சரியாகும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். இனிமே தனிமை விரக்தி இருக்காது. அதுல தயங்காம நீங்க இருக்கலாம். அதே போல உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு ஒரு வேலையில கிடைக்க போகுது. கண்டிப்பா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பெயர் புகழ் பெறப்போவது உறுதி. அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ பெயர் புகழ் கௌரவம் நீங்க பெறீங்கன்னா அந்த நேரத்துல துரோகிகளும் எதிரிகளும் இருக்கத்தான் செய்வாங்க. சக போட்டி வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட போட்டி பொறாமை நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஆனால் நேரடியாக அவர்களால் உங்களை பகைத்து கொள்ள முடியாது. சரிங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, 7ல் வரக்கூடிய சனி. சனியோட பயிற்சி இந்த 2020 நடக்குது. கும்ப ராசியை விட்டு மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு 7ஆம் வீடான மீனத்துக்கு வந்து சென்றாரு. சனியோடைய பார்வை உங்களுக்கு இருக்கு. அப்போ எதிரிகளும் துரோகிகளும் நேரடியாக உங்களை எதிர்க்க முடியாது, மறைமுகமாக எதிர்க்கலாம். அது உங்களுடைய வளர்ச்சியினுடைய பொறாமையால். சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பா இந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த 2025 கிடைக்க போது உறுதி. இப்போ 12ல கேது போறார் இல்லையா? கேது போய் அமரக்கூடிய வீடு சிம்ம ராசி. அதற்கு சூரியன். அரசாங்க சம்பந்தமான பிரச்சனை, கவர்மெண்ட் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும். அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்க வேலை கிடைக்கும். அரசியலில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் மிக முக்கியமா 6ல போய் ராகு உட்கார்ந்து இருக்கனால அரசியல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வேலையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வேலையே அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்பாக இருக்கும். அல்லது சினிமா வாய்ப்பு, செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து போன்ற வேலையில நீங்க ஈடுபட வாய்ப்பு உண்டு. அதன் ரீதியா பெரிய அளவு ஒரு ஜாக்பாட், ஒரு லாபம், ஒரு புதையல் மாதிரி ஒரு யோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மறைமுகமான வழிகளில் சில கமிஷன் அடிப்படையில் பெரிய லாபம் அந்த அஸ்த நட்சத்திர
கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏகப்பட்ட முறையில் உண்டு. காரணம் 12ல கேதுவும் 6ல் இருக்கக்கூடிய ராகு. ஸோ 6க்குரிய சனிவன் 7ல் அமர்ந்துடுறாரு. சரிங்களா? அதன் ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவு ஒரு கமிஷனோ பெரிய அளவுக்கு ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் இந்த ட்ரேடிங்கு, இந்த கிரிப்டோ கரன்சி சொல்லுவாங்க, லாட்ரி டிக்கெட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ புதையல் மாதிரி இந்த ஒரு கலியுகத்தில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னா இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட், ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இது சொல்லலாம். ஸோ அந்த வழியில் புதையல் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்குண்டான யோகம் அதிகமான முறையில் உண்டு. ஆனால் பூதம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய பூதம் மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தெரிந்த நபர்கள் அமைவதற்கு வாய்ப்பு அதிகம். காரணம் 7ல் சனிவான் போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ நேரடியாக எதிரிகளை, துரோகிகளை உங்களை எதிர்க்க வைத்து விடாதீர்கள். அவங்களுடைய மறைமுகமான எதிர்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலையில் உங்களுடைய கூட்டு சம்பந்தமான விஷயங்கள் வைக்காமல் இருப்பது நல்லது. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது, மிகப்பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறீங்க, ஒரு கமிஷன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு பொருளை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கலாம். இதில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குதுங்க, நான் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா 7ல் சனி, அவர்களாலே அது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ பூதம் மாதிரி இருந்து சில காரியங்கள் இழப்பதற்கு வாய்ப்பு. அதே போல உங்களுக்கு இந்த 2020 நடக்க போகின்ற நல்ல விஷயங்கள், கிடைக்க போன்ற யோகங்களையும் லாபத்தையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்க அடுத்து நீங்க என்ன மூவ் பண்ண போறீங்கன்றத 2025 எக்ஸ்போஸ் பண்ணாம வெளியிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு பக்கம் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு இடமிருந்து மிதுன ராசிக்கு போயிடுறாரு, 10ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ 10ல் குரு போறாரு. கண்டிப்பா எடுத்த உடனே 2025 அஸ்த நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியான பெரிய லாபங்கள் உண்டு. ஏற்கனவே ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க, இல்லை தொழிலுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க, அதன் ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு. தங்க நகை மீட்டெடுப்பீர்கள், அடமானத்திலிருந்து தங்க நகை மீட்டெடுப்பீங்க. கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. பிள்ளைகள் வழியில கடமை பூர்த்தி அடையும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு திருமணமோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு படிப்பு வேலை தொழில் செட்டில் பண்ணி கொடுக்குற அமைப்பு உண்டு. பிள்ளைகளில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 10ல் குரு வரும்போது பதவிக்கு போட்டியும் பதவியில் ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அரசாங்க வேலை கிடைக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ வேறு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பதவி வாய்ப்புகளில் சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள், பதவி வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மற்ற நம்மளுடைய சூழ்ச்சியால் துரோகத்தில் ஏற்படலாம். இதில் இங்கே கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். ஆனால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெடிக்கல் செலவு, உடல்நிலை பிரச்சனை, மருத்துவ செலவு கண்டிப்பாக இல்லைங்க. 2020 அது நீங்குது. கண்டிப்பா கடவுளே உங்களுக்கு காவல் இருப்பார். அதுல இருந்து சொன்னாங்க சிறு தெய்வ வழிபாடு, முனீஸ்வரன், கருப்பசாமி, குலதெய்வ வழிபாடுகள் தவறாம பண்ணிக்கங்க. அஸ்தனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் இந்த 2025 உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மாற்று கருத்தும் இல்லை. அதே போல வேண்டுதல், பிரார்த்தனை, பரிகாரத்தை தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2025 சனி பார்வை உங்கள் ராசியில் கிடைக்கிறது மூலமாக கண்டிப்பா தெய்வத்தினுடைய அருளும் வேலையில் உங்களுக்கு யோகமும் கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. பணம் சம்பந்தமான விஷயத்தில் பற்றாக்குறை இருக்காது. பண ரொட்டீன் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு, எதிர்பார்த்த இடத்துல கடனுதவியாவது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டுமே உங்களை நேரடியாக பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் உங்களுடைய திறமையா இருக்கட்டும், உங்களுடைய அடுத்த முயற்சியா இருக்கட்டும், உங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும் காக்கப்பட வேண்டும் இந்த 2025. இதை மட்டும் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்க. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். 2025 ஒரு பக்கம் புதையல் மாதிரி சில யோகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன, இன்னொரு பக்கம் பூதம் மாதிரி தடுப்பதற்கு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ 2ல் சமாளித்து உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுடைய திறமையில இருக்குது. அந்த திறமையும் அந்த புத்தி சாதுரியத்தையும் கெடுப்பதற்கு கிரகங்கள் கிடையாது, எனக்கு ஏது விளையாடுறாரு. ஸோ நல்ல ஒரு காலகட்டம், இந்த ஒரு காலகட்டம் பக்க துணையாக தெய்வத்தினுடைய அருள் இருக்கும். குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்குங்க, தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமா எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுக்கும். குலதெய்வம் எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கால பைரவருடைய வழிபாடை பண்ணிக்கங்க. ஸோ 2025 உங்களுடைய ஜாதக கட்டத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு கால பைரவருக்கு உண்டு. ஸோ அந்த ஒரு மாதிரி கால பைரவருடைய வழிபாடை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பல நிலைப்பாடுகள் மாறும். ஸோ இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நடக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு. ஆனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.